வணக்கம். பொதுக்காலத்தின் முதல் வாரம் 11ஆம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்று சாமுவேலினுடைய புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தின் தொடக்கத்தை பார்த்தோம். இன்று அதே புத்தகம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9 to 20 வரைக்கும் அன்னாவினுடைய அந்த இழுக்கு, குழந்தை பேற்று இன்மையால் இருக்கக்கூடிய அவல நிலை, அதை நினைத்து அன்னாள் அழுதாள், பட்டினி கிடந்தாள். இப்பொழுது ஆலயத்தில் முற்றத்தில் மன்றாடுகிறாள். அவள் மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம். இப்படித்தான் ஜெபிக்கணும். சும்மா போய் ஏனதானா ஒரு அருளுந்த முறையே ஒரு சிஸ்ட முறையே சொல்ல. ஓகே, அது நல்ல ஜெபம். திருச்சபை அந்த ஜெப தொடக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜெபம். அதோடு நின்று விடக்கூடாது. அதையும் தாண்டி இந்த நாட்களில் மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். என்ன வேண்டா? நல்லா கவனிங்க. படைகளின் ஆண்டவரே, நீரும் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால். என்ன தெளிவா இருக்கா அவரு. எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும். அதை கொடுத்தால் அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். உமைக்கே கொடுத்துருவேன். எனக்கு அந்த குழந்தை வேண்டாம். எனக்கு என்னுடைய மலடி என்ற இழுக்கு நீங்கினால் போதும். குழந்தை பேரு பெற தகுதி இல்லாதவள் என்ற ஒரு அவமானம் நீங்கினால் போதும். அந்த குழந்தையை உனக்கு நான் வாழ்நாள் முழுவதும் ஒப்பு கொடுப்பேன் என்று மன்றாடுகிறார். வாட் a prayer! என்ன ஜெபம் பாருங்கள். அவனது தலைமையில் சவர கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் அந்த சவர கத்தி படாதது சாம்சனை போல, திருமுழுக்கு யோவானை போல, இயேசு கிறிஸ்துவை போல, இவர்களெல்லாம் நாசரேன், ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். சவர கத்தியே படாம. ஆமா, நம்ம பிள்ளைகளெல்லாம் மொட்டை அடிச்சு வீட்டுக்கு கூட்டு போயிடுறோம். மொட்டை அடிக்காமலே வளர்த்து கடவுளுக்கு கொடுக்கணும். ஏலி அந்த குருவானவர், இறைவாக்கினர், அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அன்னாள் தம் உள்ளத்தில் பேசிக்கொண்டிருந்த உள்ளத்திலிருந்து அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஒரு காலத்துல ஒரு சிலர்லாம் கோயிலை தூத்து தொடச்சிட்டு அந்த வேர்வையோட கைகளை உயர்த்தி வெறும் உதட்ட மட்டும் அசைத்து ஜெபிப்பார்கள். அவர்களுடைய உள்ளத்திலிருந்து எழக்கூடிய குரல் இல்லாத ஏக்க பெருமூச்சு அது ஜெபம். அப்படி ஜெபிக்கணும். ஏக்க பெருமூச்சு விட்டு உதடுகள் அசைய, உள்ளத்தில் உள்ள உணர்வுகள் எல்லாம் ஆண்டவர் பால் பொங்கி எழ ஜெபிக்கணும். உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, இவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்,
மது அருந்துவதை நிறுத்து என்றார். இந்த ஜெபிப்பதும் மதங்களும் ஓப்பியம், போதைப் பொருள் என்கிறார்கள். ரிலிஜன் இஸ் an ஓப்பியம், போதைப் பொருள். அது அப்படியே இந்த சாதுகள் எல்லாம் பாருங்க, எதை பற்றியும் கவலைப்படாது, நல்லா முடிய வளர்த்துக்கிட்டு குளிக்குதுகளோ குளிக்கலையோ தெரியல, ஆனால் குளிக்குதுங்க ஆற்றுக்குள்ள முங்கி, அப்படியே சுருட்டு பற்ற வச்சுக்கிட்டு, கஞ்சா பற்ற வச்சுக்கிட்டு, போதை ஒரு புறம், அப்படி இருப்பாங்க. அதுபோல இந்த அன்னாளும் இருக்கிறாள். அந்த போதையை விடு, மதுவை விட்டு அப்படின்னு சொல்லி அவரார். அவளுடைய போதை இறை போதை, இறைவனோடு மயங்கி இருக்கக்கூடிய ஒரு போதை, இறைவனோடு புலம்பக்கூடிய ஒரு போதை, இறைவனோடு அவளுடைய உள்ள குமுறல்களை கொட்டக்கூடிய ஒரு போதை. ஏலிக்கு அது விளங்கல. என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண், நல்லா தெளிவா சொல்றா பாருங்க, திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை, மாறாக ஆண்டவரின் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன். கோயிலுக்கு போறதே அங்கங்க பெராக்கு பார்க்க கூடாது, யார் வந்திருக்கா, எதை உடுத்தி இருக்கிறாங்க, என்ன கோயில்ல டெக்கரேஷன், சிஸ்டர் அங்கங்க அலைகிறது, எல்லாரும் அப்படியே அமர்ந்து உள்ள கிடக்கை. அதுல சொல்ல, என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன், உம்மடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம், ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன். அவளுடைய துன்பம், அந்த எல்கன்னாவினுடைய இன்னொரு மனைவி அவளை துன்புறுத்துகிறார், அந்த துன்பத்திலிருந்து நான் பேசிக்கொண்டேன். பிறகு ஏலி அவரு புரிஞ்சு கொண்டு நல்ல ஒரு சின்ன ஆசீர்வாதம் சொல்ற, மன நிறைவோடு செல், இஸ்ராயலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார். குருக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளணும். ஒரு நேர்மறை வார்த்தைகளை உச்சரித்து மக்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளணும். மன நிறைவோடு செல். என்ன அழகான ஆசீர்வாதம், மன நிறைவோடு செல். அதற்கு அண்ணா, உம்மடியாளும் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினாள். நேற்று பார்த்தோம், உணவும் இல்லை, அவ அழுது கொண்டிருந்தாள். இப்ப ஆண்டவர் உள்ளுக்குள்ள இருக்கிற குமுறல் எல்லாம் கொட்டி தீர்த்த பிறகு இப்பதான் அவளுடைய பசியை உண்கிறாள். கணவனோடு சேர்ந்திருக்கிறார். ஆண்டவர் அவரை நினைவு கூர்ந்தார். அந்த மலட்டுத்தன்மையில் வாழ்ந்து கொண்டிருந்த அண்ணாவை நினைவு கூர்ந்தார். அதனால அவர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன். அப்படியே மதிமயங்கி உள் உணர்வுகளை எல்லாம் கொட்டி தீர்த்து கேட்ட மகன் இவன், சாமுவேல் என்று பெயரிட்டார். What a story! Don't give up, ladies. Don't give up. எதையும் நீங்கள் விட்டு விடாதீர்கள், விட்டு கொடுக்காதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள், களைத்து விடாதீர்கள், விடாப்பிடியாக இருங்கள். ஆண்டவரிடம் உங்களுடைய மன்றாட்டு அண்ணாவை போல எழ வேண்டும். உள்ள குமுறல்களாக வெடித்து சிதற வேண்டும் உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம்.
ஆகையினால எல்லா பெண்களுக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். அந்த குறையை ஆண்டவரிடம் உங்கள் இல்லத்திலேயே மண்டியிட்டு ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கரங்களை உயர்த்தி உள்ள பெருமூச்சுகளை எல்லாம் விட்டு அந்த குறைகளை அவரிடம் விட்டு நிறைவாக்கும் என்று மன்றாட வேண்டும். அந்த ஏலி உரைத்த அந்த ஆசீர்வாதம், மன நிறைவோடு செல், உன் குறையை நான் நீக்குவேன், மன நிறைவோடு செல் என்று ஆண்டவர் உங்களுடைய குறையை தீர்ப்பாராக. இன்று பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த குறையை தீர்த்த ஆண்டவரை நோக்கி இன்றைய பதிலுரை பாடலில் 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1, 4, 5, 6, 7, 8 அவ பாடுறா பாருங்க. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கிறது. ஆண்டவரிடம் குமரி கேட்டாள், ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவளது குறையை நிறைவு செய்தார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கிறது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கிறது, என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது, ஏனெனில் நான் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். அவர் கொடுக்கக்கூடிய அந்த மீட்பில். இந்த மரியாளும் இதைத்தான் பாடுவார். அந்த எலிசபெத் அம்மாளுடைய குழந்தை கருவில் உருவாகுகின்ற அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது, இதுக்கு பேர் அனாவிம் பாடல். இறைவனையே சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பாடக்கூடிய பாடல். இஸ்ராயல் பெண்கள் பாடிய பாடல், பழைய ஏற்பாட்டு புனிதைகள் பாடிய பாடல், மரியாள் பாடிய பாடல். அதனால ஆண்டவர் உங்களுக்கு மன நிறைவோடு வாழச் செய்வார், எல்லா குறைகளையும் நீக்குவார். இன்றைய நற்செய்தி கூறுவோம். மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 21 28 வரைக்கும் இயேசு தம் சீடர்களோடு கப்பர்நாகும் ஊருக்கு வருகிறார். கப்பர்நாகும், நாகும்னா ஒரு இறைவாக்கினருடைய பெயர் கொண்ட ஊர். அது கப்பர்நாகும். அது எருசலேமிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. அது ரொம்ப சிறப்பான ஒரு நகரம். ஓகே, அந்த சிறப்பான நகரம் அப்படின்னா அழகான ஒரு நகரம், கடற்கரை பகுதி உள்ளது. அந்த கடற்கரையை சுற்றி நடை பாதைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த அழகான நகரம் என்றாவே பாவம் அங்கே தலைவிரித்து ஆடும், பாவம் தலைவிரித்து ஆடியது. அதனால தான் மத்தேயு நற்செய்தியில் 11 அதிகாரத்தில் 22 அந்த ஊரை, அந்த சோதாம் குமார், இந்த பழைய ஏற்பாட்டில் அந்த நகரம், அது தீமையின் மொத்த உருவம் கொண்ட நகரம். அதற்கு ஒப்பிட்டு பேசுவார் மத்தேயு. அந்த ஊருக்குள்ள இயேசு வாரார். ஓகே, அது மீன் பிடிக்கக்கூடிய ஒரு வளமையான ஒரு நகரம். அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த நகரத்தில் எங்கே போகிறார்? எங்கே போனாலும் அவர் நேர தொழுகை கூடத்துக்குள்ளே போயிடுறார். அந்த தொழுகை கூடம், அவங்க ஊர் நாசரேத்திற்கு போன போய் நேர தொழுகை கூடத்துக்கு தான் போகிறார். இந்த தொழுகை கூடம் இட் இஸ் அ லோக்கல் மீட்டிங் பிளேஸ். பொதுமக்கள் எல்லா காரியங்களுக்கும் கூடி சந்திக்கக்கூடியது. 10 குடும்பம் இருந்தால் போதும், ஒரு தொழுகை கூடம் அமைத்து கொள்ளலாம் 10 குடும்பத்திற்கு. 35 ஆண்டுகளுக்கு முன்னதாக பம்பாயில் நான் குறுமடத்தில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது, பம்பாயில் நான் போகாத இடமே இல்லை பணி செய்ய. அவ்வாறு செல்கின்ற பொழுது நம்ம தமிழ் மக்கள்லாம் எங்கெங்க சந்தில பொந்தில கொஞ்சம் இடம் இருக்கோ அந்த இடத்த ஆண்டவருக்கென்று ஒதுக்கி ஒரு சின்ன அறையை கட்டி அது மேலே முத நான் போனது ராயப்பாடா, மல்லாடில் ஒரு பகுதி. ராயப்பாடாவுக்குள்ள
ஒரு சின்ன அறை இருக்கு. அதுல எல்லாமே நடக்கும். சந்திக்கக்கூடியது, ஜெபிக்கக்கூடியது, கேட்டகிசம், மக்கள் மீட்டிங் நடத்துறது, அதுபோலதான் இந்த தொழுகை கூட. முக்கியமாக கடவுளுடைய வார்த்தையை வாசிப்பதும் பாடுவதும் அந்த வார்த்தையை மக்களுக்கு விளக்கி சொல்வதும் அந்த தொழுகை கூடத்தில் நடைபெறும். அங்கு சென்று அவர் கற்பித்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். இன்னைக்கெல்லாம் குருவானவர்கள் பிரசங்க வைக்கின்ற பொழுது மக்கள் வியப்பில் ஆளணும், பராக் பார்க்க கூடாது. பிரசங்கம் வருதா, இறங்கி போய் ஒரு டீ குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு கப்புன்னு ஊதிட்டு அதுக்கு பிறகு இந்த காணிக்கை பாட்டு கேட்கும் போது தான் மேலே வருவாங்க. அப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. காரணம் குருவானவருடைய பிரசங்கம் மக்களை வியப்பில் ஆழ்த்தக்கூடியதாக இல்லை. நிறைய கெட்ட வார்த்தையெல்லாம் பேச கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் விட்டுறணும். ஓகே, மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போரன்றி. இந்த மறைநூல் அறிஞர்கள்லாம் என்ன செய்வாங்க, அந்த ராபி சொன்னாரு, இந்த ராபி இப்படி எழுதியிருக்கிறாரு, அந்த ராபி இப்படி விவாதித்திருக்கிறாரு, அந்த ராபி இந்த புத்தகத்துல இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்ட்டு. இதுதான் குருமடத்துல நடக்குது. குறிப்பாகவும் சிறப்பாக இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறவங்க, இந்த டாக்டர்ஸ் டிகிரி படிக்கிறவங்க, அவர் சொன்னார், இவர் சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னார்னு சொல்லிட்டு 3 சாப்டர் எழுதுவாங்க. முக்கி ஒரு 300 பக்கத்துக்கு. கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் வரும். அதுதான் இவங்க உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். அது வரைக்கும் எல்லா வார்த்தைகளும் சயின்டிஃபிக்கா யார் சொன்னான்னு எழுதியிருக்கணும். யார் சொன்னான்னு எழுதுறதுக்கு எதுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி, யார் சொன்னான்னு எழுதுறதுக்கு எதுக்கு இந்த டாக்டர்ஸ் டிகிரி? இதுல ஒரு வார்த்தை அதுலயும் சோர்ஸுக்கு போகணும். அந்த இவருக்கு இவர் சொன்னார் அதுல இருந்தெல்லாம் எடுக்கக்கூடாது. அவருக்கு இவர் அதெல்லாம் இல்லை, எவர் சொன்னாரோ ஒவ்வொரு இடத்துல போய் இருந்து சொல்லணும். அப்படித்தான் இந்த மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் கற்பித்தார்கள். அவர்களை போலன்றி அதிகாரத்தோடு. he is the authority. இப்ப கேனன் லா எடுத்துக்கிட்டா, கார்டினல் ஆசி is the authority for India even as a whole church. அவர் சொன்னா அதான் கடைசி வார்த்தை. ஓகே, அத்தாரிட்டி. அந்த அதிகாரத்தை போல இவர் படிச்சு அவர் அந்த அதிகாரம் கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு அதிகாரத்தோடே பிறந்தவர். ஆபிரகாம் முன்னிருந்தே வாழக்கூடியவர், ஆதியின் தொடக்கத்தில் இருந்தவர், வார்த்தையாக இருந்தவர், அந்த வார்த்தையை மனு உருவானவர். அந்த வார்த்தையை விடுவிக்கின்ற பொழுது அதில் வல்லமை இருக்கும். வல்லமை இருந்தது. அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்தார். இறைவாக்கினர்கள் எல்லாம் ஆண்டவர் கூறுகிறார் என்றுதான் சொல்வார்கள். Thus says the Lord. ஆனால் இயேசு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாயை மூடு. இதுல அழகா சொல்றார் பாருங்க, வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ. என்ன அதிகாரம் பாருங்க. அதான் அதிகாரம். அதிகாரத்தோடு சொல்றது. அவருடைய போதனை புதிய போதனை, எளிய போதனை, புரிந்து கொள்ளக்கூடிய போதை, கதை போதனை, ஓமை போதனை, என்னென்ன விதத்திலெல்லாம் அவர் போதிக்கிறாரு. மலை பகுதியில் போதனை, கடல் கரையில் போதனை, நடக்கின்ற பொழுது போதனை, மலை மேல் போதனை, மரத்தின் மேல் இருக்கிறவனுக்கு போதனை, போதனை, போதனை. அவருடைய ஸ்டைலே ஸ்டைல். ஓகே, ஆகையினால இயேசு தொழுகை கூடத்தில் அந்த மறைநூல் அறிஞரை போல் அன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்பொழுது அங்க ஒரு தீய ஆவி, இந்த தீய ஆவி டெவில், டீமன், தீமையின் மொத்த உருவம். அது சொல்லுது, அந்த 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 பேய்
நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? தூய்மையானவர் தீமைக்குள் இறங்குகின்ற பொழுது அந்த தீமை நடுநடுங்கும். உமக்கு இங்கு என்ன வேலை? நீர் யார் என தெரியும். சீடர்களுக்கு தெரிய மாட்டேங்க, பரிசேயர்களுக்கு தெரிய மாட்டேங்க, சதிசேயர்களுக்கு தெரிய மாட்டேங்க, ஏரோதியர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, இந்த பேய் சொல்லுவ, நீ யார் என்று நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். அதைத்தான் சாமுவேல தன்னுடைய தாய் கடவுளுக்கு கொடுக்கிற அர்ப்பணம். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. அவர் சொல்றார், ஷட் அப், வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ. என்ன அதிகாரம் பாருங்க. அந்த வார்த்தையை வல்லமையோடு பேசக்கூடியது கடவுளுக்கு மட்டும்தான். அந்த கடவுள் இருந்த இயேசு கிறிஸ்து வல்லமையோடு பேசுகிறார். அப்பொழுது அந்த தீய ஆவி அம்மனிதனுக்கு வலிப்பு உண்டாக்கி போகும்போது சும்மா போகக்கூடாது, அதுலயும் வலிப்பை உண்டாக்கிக்கிட்டு போகுது. ஓகே, பெருங்கூச்சலிட்டு, அதாவது நம்மை விட பெரியவர்கள் வருகின்றார்கள் என்றால் ஒரு பெருங்கூச்சல், ஒரு நடுநடுக்கம், ஒரு சத்தம் எல்லாம் வெளியே வரும். ஏ அப்படின்னு ஒரு சத்தம் போடுறாங்கல்ல. இப்ப அதோட வில்லனோட ஹீரோ ஒரு சத்தம் போடுவார், ஏ அப்படின்ட்டு. அந்த மாதிரி சத்தம், ஏ ஓ. இது என்ன? அது ஓடிச்சு பெருங்கூச்சல் போட்டு. இவங்களுக்கெல்லாம் பேய்கள் கூட நடுநடுங்குகிறதே என்று அசந்தார்கள். அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை நமது ஊருக்குள் வரவேற்போம். நமது ஊருக்குள் இருக்கிற தீமைகளை அகற்றுவார். வல்லமை நிறைந்த தேவன் அவர். உங்களை காப்பாராக. எந்த தீங்கும் உங்களை அணுகாமல் அதை வாயை மூடுவாராக. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்.